கேஜிஎஃப்க்கும் இந்த கிங்டமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு அனிருத் சரி போங்க போங்க போங்க. கேஜிஎஃப்க்கும் இந்த கிங்டமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னு பார்த்தா அந்த ஸ்பை ஏஜென்ட்டு, அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு, அப்புறம் அந்த மலைவாழ் மக்கள், இதெல்லாம் தான் கொஞ்சம் வித்தியாசம். ஆனால் இந்த கிங்டம் கேஜிஎஃப் அளவுக்கு இல்லைனாலும் அந்த கேஜிஎஃப் ஃப்ளேவரில் வந்த மற்ற படங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த படம் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருந்துச்சு. அந்த 2.25 மணி நேரம் நம்மளை ஓரளவுக்கு என்டர்டெய்னிங்காகவும் எங்கேஜிங்காகவும் வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் அந்த செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்து முடிக்கும் போது நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. ஓகே, செகண்ட் பார்ட் வந்தால் போய் தேட்டரில் பார்ப்போம். படத்தோட டியூரேஷன் 2.25 மணி நேரத்துக்கு மேலே போகுது. ரொம்ப லென்த்தான டியூரேஷன் தான். ஒரு சில இடங்கள் லேகாக தான் இருக்குது. ஆனால் பெருசாக போர் அடிக்கலை. அவங்க சொல்ல வந்த விஷயங்களும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த எமோஷன்ஸுமே நம்மளுக்கு பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ்லாம் நம்ம லைட்டாக கண்கலங்க கூட வைக்கிறாங்க. அதே மாதிரியே படத்தில் வந்து இந்த லவ் போர்ஷன்லாம் தனியாக கிடையாது, தனி லவ் சாங்ஸும் கிடையாது. அவ்வளோ பெரிய டியூரேஷனாக இருந்தாலும் பெருசாக நமக்கு ஃபீல் ஆகலை. எப்படா முடிப்பீங்கன்னு.